அடுத்த ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத்தை பற்றி விளக்கவும். இதே கேள்வி நிறைய கேள்வி வந்திருக்குது. அதாவது ஜமாத்தில் ஏன் செல்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. தப்லீக் ஜமாத்தினுடைய அந்த அமல்களின் சிறப்புன்னு புஸ்தகம் வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த புஸ்தகத்தை பத்தி கேட்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தப்லீக் ஜமாத்தை பத்தி வந்திருக்கிறதுனால இந்த கேள்விக்கு நான் ஒரு விரிவான விளக்கம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னன்னு சொன்னா, தப்லீக் ஜமாத் அதாவது உலகளாவிய அளவிலே இன்னைக்கு மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடிய, பள்ளிவாசல் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். அப்படி தொழுகையின் பக்கம் அழைப்பது, பள்ளிவாசல் பக்கம் அழைப்பது, அதாவது முஸ்லிம் மக்களுக்கு தாவா செய்வது, முஸ்லிம் மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய ஆகிரத்தின் பக்கம் தாவா செய்வது என்பது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு ஒப்பற்ற செயல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்றால் இந்த உம்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமே என்னவென்றால் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது இந்த உம்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்புக்கு முக்கியமான காரணம். அதாவது வேற எந்த உம்மத்துக்கு இல்லாத சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அப்ப அந்த அடிப்படையில் நன்மையை ஏவ வேண்டியது, தீமையை தடுக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை, ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை. அதாவது அதுதான் நமக்கு புழக்கத்துல தாவா என்று சொல்லுவோம். அழைப்பது, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, ஈமானின் பக்கம் அழைப்பது, இது தாவா பணி. இந்த தாவத் என்று சொல்லக்கூடிய இந்த தாவா பணி இன்னைக்கு தப்லீக் ஜமாத்து செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு உருப்படியான அமைப்புன்னு சொன்னா தப்லீக் ஜமாத்தை சொல்லலாம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் உருவாகி 6 மாசம் 1 வருஷத்திலேயே அந்த இயக்கங்கள் உடைஞ்சி இவங்க அவங்கள ஒரு பிரிவை மற்ற பிரிவை கேவலப்படுத்த, மற்ற பிரிவை இந்த பிரிவை குற்றம் சொல்ல, இப்படி கேவலப்பட்டு நாசப்பட்டு ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய இயக்கம் தான் முக்கியம், தங்களுடைய அமைப்பு தான் முக்கியம் என்ற இயக்க வெறியோடு செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஏதோ நம்முடைய அல்லாஹ்வுடைய பணியை செய்கிறோம் என்ற பெயரிலே ஒரு ஜமாத், ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தா ஆரம்பிக்கப்பட்ட 60-70 வருஷம் ஆகியும் இன்னைக்கு வரலும் பிளவுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தப்லீக் ஜமாத்தை சொல்லலாம். மற்ற எல்லா அமைப்புகளும் இப்ப இந்த பாபரி மஸ்ஜித், லேட்டஸ்டா பாபரி மஸ்ஜித் 13வது வருஷ பாத்தியா நிகழ்ச்சி நடந்துச்சு. டிசம்பர் 6 வந்தா வருஷம் வருஷம் பாபரி மஸ்ஜித் ஒரு வருஷ பாத்தியா ஓதுறாங்க இல்லையா. அந்த வருஷ பாத்தியா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு கிழக்க மூஞ்சி காட்டிக்கிட்டு, இன்னொரு அமைப்பு மேற்க மூஞ்சி காட்டிக்கிட்டு, இன்னொரு அமைப்பு வடக்கு மூஞ்சி காட்டிக்கிட்டு, இன்னொரு அமைப்பு தெற்க மூஞ்சி காட்டிக்கிட்டு, ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்சை காட்டிக்கிட்டு உட்காந்து. ஏன்னா எல்லாருடைய நோக்கம் என்ன, பாபரி மஸ்ஜித். ஒரு அமைப்பு கருணாநிதி வீட்டை முற்றுகையிட போகிறோம், ஒரு அமைப்பு சிதம்பரம் வீட்டை முற்றுகையிட போகிறோம், ஒரு அமைப்பு பிரதமர் வீட்டை முற்றுகையிட போகிறோம். இப்படி இதுல என்ன பெரிய பெருமை வேற, நாங்கள் 13 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் பாபரி மஸ்ஜிதுக்காக, 12 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்றது இவங்க 2வது வருஷம் எப்ப வருஷ பாத்தியா ஓத ஆரம்பிச்சாங்களோ, 2வது வருஷம் 3வது வருஷம் அப்பவே சொல்லிட்டேன், நம்மளாம் இன்ஷா அல்லாஹ் 80 வருஷம் 90 வருஷம் ஆயிடும், நம்மளாம் ஈஸியா படுத்திருப்போம். அந்த நேரத்துல நம்மளோட பேரப்புல போவோம், கொடியை தூக்கிட்டு எங்கடா போற பேரப்புலண்டா, டிசம்பர் 6 அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா நாங்கள் பாபரி மஸ்ஜிதுக்கான போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போவோம். அதே வருஷம் இந்த ஒரு வருஷ பாத்தியா மாதிரி ஓதிட்டு இருக்கலாமே தவிர மற்றபடி இதனால இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களால ஒரு இம்மி அளவு கூட சமுதாயத்துக்கோ பாபரி மஸ்ஜிதுக்கும் பிரயோஜனம் ஏற்படாது என்று நான் அன்னைக்கு சொன்ன கருத்துல இன்னைக்கு உறுதியா இருக்கிற அந்த நீங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில புதுசா முளைக்கிற ஒவ்வொரு கட்சியும் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்பும் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தான் பாபரி மஸ்ஜித் கருதுறாங்க. எவ்வளவு கேவலம், எவ்வளவு வேதனையா இருக்குது. சமுதாயத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்காங்க சமுதாயத்தின் பேராளி இவங்க அப்படின்னு வேதனையா இருக்குது. இப்படிப்பட்ட சமுதாயம் சின்ன பின்னப்பட்டு சிதறி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் 60-70 வருஷங்காயும் இன்னைக்கு வரலும் ஒரு பிளவுபடாமல் ஒரே அமைப்பா இருக்கக்கூடிய அமைப்பு தப்லீக் ஜமாத்தை சொல்லலாம். சரி, இவங்களுடைய முறைகள் சரியா, இவங்க இந்த அமல் சிறப்பு புஸ்தகம் வாசிக்கிறாங்க, இது சரியா அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்ச ஒரு விஷயத்த, மனிதன் செய்யக்கூடிய எந்த காரியமே 100க்கு 100 சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல 1008 குறைகள் இருக்கும், 1008 தவறுகள் இருக்கும். யார்கிட்ட குறை இல்ல, யார்கிட்ட தவறு இல்ல. அதே மாதிரி அமல்கள் சிறப்புல தப்பு இருக்குது, மிஸ்டேக் இருக்குது, தப்பு இருக்குதான் செய்யும், இருக்கணும். இல்லன்னா தப்பே இல்ல, 100% பியூருக்கு தப்பு. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்திலேயே தவறு இல்லாத, குற்றக்குறை இல்லாத, அப்பழுக்கற்ற 100க்கு 100 பரிசுத்தமான ஒரு வேதம் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும்தான். ஆக மனிதர்கள் எழுதுறது எல்லாத்துலயுமே குறை இருக்கும். பெர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம், சிலர் 5% வித்தியாசம் இருக்கலாம், சிலர் 10% வித்தியாசம் இருக்கலாம், சிலர் 20% வித்தியாசம் இருக்கலாம், சிலர் 50% வித்தியாசம் இருக்கலாம். ஆக குறைகளுடைய சதவீதம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர மற்றபடி குறைகள் இல்லாமல் இருக்காது.
அந்த அடிப்படையில அமல்களின் சிறப்புல நிறைய குறைகள் இருக்குது. பலகீனமான அதிசயம் அதில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெரியார்கள் சம்பவங்கள் பெற நிறைய நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத, மார்க்கத்துக்கு பொருந்தாத கதைகளையும் கட்டுக்கதைகளையும் எழுதியிருக்கிறாங்க. அது யாரும் மறுக்க முடியாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, நல்லதை மட்டும் எடுத்துங்க. அதே அமல்களின் சிறப்புல எவ்வளவு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் எழுதப்பட்டிருக்குது, எவ்வளவு ஆதாரப்பூர்வமான பதிவு செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்குது. அந்த நல்ல விஷயங்களை எடுத்துங்க. ஆதாரம் இல்லாத விஷயங்களையும், அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களையும், மார்க்கத்துக்கு பொருந்தாத விஷயங்களும், கதைகளும் கப்சா இருந்தா அதெல்லாம் புறந்தள்ளிடுங்க. ஒட்டுமொத்த அமல்களின் சிறப்பே அப்படியே அது ஒரு குப்பை, அது ஒரு கேவலம், சமுதாயத்துக்கே ஒரு அவமானம். இதுல யார் சொன்னது? மத்தவங்க எழுதுற வேதங்கள், மத்தவங்க எழுதுற புத்தகங்கள், மத்தவங்க எழுதுற நூல்கள்லாம் சமுதாயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குதா? அதுலதான் ஆயிரத்துல குறைகள் இருக்குது. யார் புத்தகத்துல குறை இல்லை. ஏன் நீங்க சஹீல் புகாரி புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்தபடியான ஆதாரப்பூர்வமான நூல் என்று சொன்னால் அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய சஹீல் புகாரி எழுதலாம். அந்த புகாரி ஷரீஃப்லயே ஒரு சில லைஃபான ஹதீஸ்கள் இருக்குது, ஒரு ரெண்டு பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. அவ்வளவு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. அப்ப அதான் மனிதனுடைய நூல் என்பதற்கு அடையாளம். மனிதர்கள் எழுதிய புத்தகத்திலே, மனிதர்கள் எழுதிய நூல்ல எப்படி மனிதன் குறையுள்ளவனோ அவருடைய அறிவும் குறையுள்ளது, அவருடைய அறிவிலிருந்து வரக்கூடிய அந்த புத்தகங்கள் குறையுள்ளதாகத்தான் இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அது வித்தியாசம் இருக்கும். அதனால அமல்களின் சிறப்புல குறை இருக்குது. அந்த தவறுகளை அவாய்ட் பண்ணிட்டு நல்லது எடுத்துட்டு போயிடலாம். அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமான சஹாபாக்கள் சம்பவங்கள் இருக்குது, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். மற்றபடி தப்லீக் ஜமாத் 3 நாள் கூப்பிடுறாங்க, 40 நாள் கூப்பிடுறாங்க, 10 நாள் கூப்பிடுறாங்க, 4 மாசம் கூப்பிடுறாங்க, இதெல்லாம் போகலாமா? அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. எப்படி நீங்க ஒரு 3 நாள் போய் பள்ளிவாசலுடைய அட்மாஸ்பியர்ல இருந்து காலகாலத்துக்கு வியாபாரம், வெட்டி, தொழில், பிசினஸ், டென்ஷனு, வீட்டுக்கு வந்தா டிவி, சினிமா, பொண்டாட்டி, புள்ளை, இப்படியே இருக்கிறோமே, ஒரு 3 நாள் நம்ம கொஞ்சம் அப்படியே போய் பள்ளிவாசலுடைய அட்மாஸ்பியர்ல இருப்போம், பள்ளிவாசல்ல தங்குவோம், அங்க போய் கொஞ்சம் சின்ன சின்ன சூறாக்களை கத்துப்போம், தொழுகிற முறைகளை கத்துப்போம். இவ்வளவு ஆழமாய் போச்சு, ஒதுச்சேர்ந்து எப்படி நமக்கு தெரியல, ஒதுச்சேர முறைகளை கத்துப்போம். அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கோ ஒரு 5 நாளைக்கோ உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குமோ அந்த டைம் போய் ஒரு 3 நாள் தங்கி இருந்து அல்லாஹ்வை பற்றி, ஆகிரத்தை பற்றி யோசித்து சிந்திச்சு பள்ளிவாசலுடைய சூழ்நிலையிலே தங்கி இருந்து அங்க சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன துவாக்கள், தொழுகிற முறைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்வது எந்த இடத்துல தப்பா இருக்க முடியும்? இதெல்லாம் தப்புன்னு உலகத்தில் யாராவது பத்தவா கொடுப்பாங்களா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுமே தங்கி இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்வது மிகப்பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுமே தங்கியிருந்து சூறாக்களையும் துஆக்களையும் கற்றுக்கொள்வது மிகப்பெரிய மோசடி. யாராவது சொல்ல முடியுமா? அது உங்களுடைய விருப்பம், அது ஒரு இபாதத்து. பள்ளிவாசல ஒரு 3 நாள் போறீங்க, ஒரு 5 நாள் தங்குறீங்க, உங்க டைம் என்பது 3 நாள், 10 நாள், 40 நாள், ஒரு 4 மாசம் உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஒரு 3 நாள் டைம் எடுத்தா 3 நாள் போங்க, ஒரு நாள் டைம் எடுத்தா ஒரு நாள் போங்க, 10 நாள் டைம் எடுத்தா டைம் போங்க, 10 நாள் போங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துங்க, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை கத்துங்க. அல்லாஹ்வுடைய சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன துஆக்கள். 60 வயசு 70 வயசு ஆகியும் அல்ஹம்து சூரா தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45 வயசு 50 வயசுல ஹஜ்ஜுக்கு வராங்க, கலிமானா என்னன்னு தெரியல, லா இலாஹா இல்லல்லாஹ் என்னன்னு தெரியாத இருக்காங்க. ஏன்னா மத்த இயக்கங்கள்லாம், மத்த அமைப்புகள்லாம் வெறும் போராட்டம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் இப்படியே அழைத்து சமுதாயத்தை கூறுபட்டவர்கள், அந்த சமுதாயத்திற்கு களிமா சொல்ல தெரியவில்லையே, சமுதாயத்துக்கு அல்ஹம்து சூரா தெரியவில்லையே, அந்த களிமா சமுதாயத்துக்கு சின்ன சின்ன சூறாக்கள் கூட தெரியவில்லையே என்று அதை பத்தி என்னைக்கா கவலைப்படுறாங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தில் கொண்டு தப்லீக் ஜமாத் இயங்குறதுனால 3 நாள் 10 நாள் போறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. அதே நேரத்திலே தப்லீக் ஜமாத் என்பது மார்க்கத்தினுடைய கோடி பங்கில் ஒரு பங்கு. மார்க்க பணிகள் எத்தனையோ பங்குகள் இருக்குது, கோடிக்கணக்கான வகைகள் இருக்குது மார்க்க பணிகள். அந்த கோடிக்கணக்கில் ஒரு பங்கு தான் தப்லீக் ஜமாத் என்பது மார்க்க பணி ஆரம்பத்தில். ஆனா இன்னைக்கு தப்லீக்ல போறவங்க, தப்லீக் செய்யறவங்க, தப்லீக் இயக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த தீன் இஸ்லாமே தப்லீக் தான். தப்லீக் இருந்தாதான் இஸ்லாம், தப்லீக் இல்லைன்னா இஸ்லாமே இல்லை. தப்லீக் தான் மார்க்கம், மார்க்கம் தான் தப்லீக் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க பாருங்க. இது அவருடைய ஒட்டுமொத்தமான மூட நம்பிக்கை, பைத்தியகாரத்தம். மார்க்க பணிகள் கோடிக்கணக்கான பணிகள் இருக்குது, அதுல ஒரு பணி தப்லீக் பணி, அவ்வளவுதான். அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்கள் தான், தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது திருத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தப்லீக் ஜமாத் என்பது ஒரு பெரிய மோசடி கும்பல், பெரிய ஹராமான கூட்டம், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற கூட்டம், அந்த புத்தகம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம், பெரிய பாவம், அது குப்பை, இப்படி எல்லாம் பேசுவது அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அவதூறு, ஒரு மூமினை திட்டக்கூடிய மிகப்பெரிய அவதூறு. அதே நேரத்தில் தப்லீக் மட்டும்தான் இஸ்லாம். ஏன்னா அன்னைக்கு தப்லீக் போறவங்கள்ட்ட உள்ள பெரிய குற்றச்சாட்டு, பெரிய முசீபத்து என்னன்னாக்கா, அவங்க தப்லீக் வேலையை தவிர எந்த சமூக பணி செய்ய மாட்டாங்க. தப்லீக் பணினா வாரி கொடுப்பாங்க, மத்த எந்த பணியும் சதகா தர்மம் பண்ண மாட்டாங்க.
பள்ளிவாசல்ல அவங்க சம்பந்தப்பட்ட அந்த தாலிம் கிதாப் வாசிச்சா அல்லது அவங்களுடைய அமல்கள் சிறப்பு வச்சா அப்படியே பகுதி கேட்பாங்க. அதே பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு விரிவுரை சொன்னா கண்டுக்காம எஞ்சி போயிட்டே இருப்பாங்க. இது அவருடைய மிஸ்டேக், மிகப்பெரிய தவறு இது. ஆகவே தப்லீக் ஜமாத் என்பது நிறைகளும் குறைகளும் கொண்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய இன்று வரை ஒரு பிளவுபடாமல் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுல 3 நாள் 40 நாள் போறது போகாது அவங்க விருப்பத்தை பொறுத்து. அதுல உள்ளவங்க இந்த தாலிம் கிதாபுக்கு குர்ஆனுடைய மதிப்பை கொடுக்குறாங்க, இதுதான் மார்க்கம், அவங்களுடைய தப்பு, அதை திருத்தப்பட வேண்டிய தவறு அது.